அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 344வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 344 நாட்களும் ஒரு பெரிய வல்லரசு, அந்த வல்லரசுக்கு பக்கத்துணையாக இன்னொரு பெரிய ரவுடி ராஜ்யம் அமெரிக்கா, பிரான்ஸு, இட்டலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் துணை நிற்கவே மிகப்பெரியதொரு சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். இதில் ஒரு பெரிய வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளால். ஃபர்ஹான் காதி என்பவரை அண்மையிலே இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீட்டு விட்டதாக சொன்னார்கள். அதன் பிறகு அல் காசம் பிரிகேட்ஸ், நாங்கள் இது போன்ற நேரங்களில் பிணை கைதிகளை மீட்க நீங்கள் சண்டித்தனங்களை பண்ணினால் உங்கள் அட்வென்ச்சரெல்லாம் அங்கே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லோரையும் சரமாரியாக சுட்டு விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஸ்கைநெட்டுக்கு நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டி எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய உளவுத்துறைகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஹமாஸுடைய டனல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை அழைத்திருக்கிறார்கள், ஃபர்ஹான் காதி என்பவரை. அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு தெரிந்ததெல்லாம் 700 மீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடிய டனல்ஸ் தான், சுரங்கப்பாதைகள் தான். அதே போல் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு அந்த சுரங்கப்பாதையை பற்றி ஒரு மினிமம் அறிவு கூட இல்லை என்பதுதான் எனக்கு தெரிகிறது. என்னை இவர்கள் மீட்கவில்லை, நான் ஹமாஸ் போராளிகளிடம் கெஞ்சினேன், அவர்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் என்னை விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது ஃபர்ஹான் காதியினுடைய இந்த பேட்டி அத்னி மோஸ்கி என்ற ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சில் வந்தால் பாருங்க, அந்த லேடியிடம் கேட்ட போகுது அவளை இதைத்தான் சொன்னார், உங்களுக்கு எதுவுமே புரியவில்லை, அவங்க எப்படி வச்சுருக்காங்கங்கிறது தெரியல, இந்த ஸ்பைடர் வெப் சிலந்தி வலை போல் அது சுற்றி சுற்றி வருகிறது. இப்போ இந்த வேடிக்கையெல்லாம் எப்போ நடக்குன்னா, அதுதான் இந்த பேட்டி, இந்த அறிக்கை, இதனுடைய முக்கியத்துவம். 344 நாள் டனல்ஸ் அழிப்போம்னு போய் ஆச்சு. அதில் டனல்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இதை விட மானங்கெட்ட ஒரு தோல்வி கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் இப்போ பெரிய ஸ்பை இதெல்லாம் வச்சுருக்கோம், சர்வைலன்ஸ் வச்சுருக்கோம், கண்காணிப்பு மையம் வச்சுருக்கோம், இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதனுடைய மாதிரி கூட எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது. இந்த அவமானம் இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், 3 நாட்களுக்கு முன்னால் நாம் இந்த காணொலியில் சொன்னோம், இஸ்ரேலினுடைய பிரதமர் நத்யானு இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றத்தில் சொன்னார், நாங்கள் ரஃபாவில் 13 கிலோமீட்டர் அளவுக்கு டனல்ஸை கண்டுபிடித்து அழித்து ஒழித்து இருக்கிறோம் என்று. அதன் பிறகு இஸ்ரேலிய உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து கொடுத்த அறிக்கையை நேற்று சொன்னேன், அது நீ உடைக்கலையா, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்க ப்ளோட் பண்ணது யாரு, போராளிகள் குழுக்கள். அதே மாதிரி பிலாடெல்ஃபியாவில் அவன் கிரவுண்டுக்கு மேலே தான் நிறைய கடத்தியிருக்கான் ஆயுதங்களையும் அதே இது. ஆனால் கிரவுண்டுக்கு கீழே இருந்த டனல்ஸ் புண்ணியம் இல்லாமல் இல்லை, அவன் நல்ல வேலை செய்துட்டு அவன் அதையும் ப்ளோ பண்ணி விட்டான். இப்போ நீ பிலாடெல்ஃபியாவில் மேலே ஒரு சிசிடிவி வைப்போம்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நத்யானு கொடுத்ததை கேலியும் கிண்டலும் பண்ணி பொய் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அமித் ஹெல்வி என்பவர் ஒரு தனியாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதை இதில் சொன்னால் மிகவும் நீளமாகும், அந்த அறிக்கையை தனியாக பார்ப்போம். அப்போ இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அப்போ அந்த டனல்ஸு நிறைய கதைகள் சொல்கிறாங்க, அவங்க புதுசாக தோண்டிக்கிட்டாங்க, மாற்று டனல்ஸுகளை, சுரங்கப்பாதைகளை முதல்ல பிளான் பண்ணி தோண்டி வச்சுருக்காங்க, அவங்க வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, நேற்று
ஹமாஸ் போராளிகள் அஸ்கலான் மீது ஏவுகணைகளை தாக்கியிருக்கிறார்கள். வந்து அடி விழுந்தது, அடித்தார்கள், வந்தது, விழுந்தது, சேதங்களை ஏற்படுத்தியது என்பதை மட்டும் இஸ்ரேல் இராணுவம் சொல்லுகிறது. அதன் பிறகு யூனிட் 300 இது வந்து வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு இது. காசம் பிரிகேட்ஸு, அதாவது ஹமாஸோடைய இராணுவ பிரிவு வெஸ்டர்ன் 300 ராக்கெட்டுகளை ஏவி யூனிட் நம்பர் 300 தாக்கி இருக்கிறார்கள். எங்கிருந்து தெரியுமா? நார்தன் லெபனான்ல இருந்து, லெபனானுடைய வடக்கு பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ ஒரு குளோபல் சேஞ்சு முஜாஹிதுகளுக்கிடையே குளோபல் கோஆபரேஷன் ப்ளஸ் சேஞ்ச் வந்துகிட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அப்போ நார்தன் லெபனானில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஒரு யூனிட்டை அடித்து நொறுக்கி இருக்காங்க. அந்த யூனிட்டை எப்படி அடித்தோம், எப்படி கோஆர்டினேட் பண்ணோங்கிறத ஒரு வீடியோ மூலம் தெளிவாக பதிவு செய்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது இன்னும் இஸ்ரேலுடைய அவமானத்தை அதிகப்படுத்துது. அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸு ஒரு கான்சன்ட்ரேட்டட் மிடில் பேரேஜ் ஒன்றை நேற்று வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரு வீடியோவை. அதில் நாங்கள் தொடர்ந்து எங்கேயெல்லாம் தாக்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலுக்கு என்ன வழி? இப்படி கண்ட இடமெல்லாம் அடி. அதில் ஒருவன் சொல்லியிருக்கான், இஸ்ரேல் இஸ் ஸ்ட்ரக் இன் காசா அண்ட் இஸ் எரோடட். இவன் நார்த்தில் என்ன நடக்கு, சவுத்தில் என்ன நடக்குன்னு பார்க்காம வெறும் காசா 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 டனல்ஸை அழிக்க போகிறோன்னு சொல்லி 340வது நாள் அவங்க விடுவித்த கைதிகளிடம், அதாவது பிழை கைதிகளிடம் அங்கே எப்படிடா இருக்கு, அது மாங்காய் மாதிரி இருக்குமா, தேங்காய் மாதிரி இருக்குமா, அல்லது இடியப்பம் மாதிரி இருக்குமா? ஆனால் அவன் ஸ்பைடர்ஸ் வெப்புன்னு சொல்லலாம். அதை போய் கண்டுபிடிக்க முடியுமா நீ? அப்போ எவ்வளோ பெரிய தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது இந்த கான்சன்ட்ரேட்டட் மிடில் பேரேஜில் என்ன ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் பிரிகேட்ஸ், அதை ஹிஸ்புல்லா நேற்று தாக்கியிருக்கு. அது ஹிஸ்புல்லாவுக்கு வரும்போது பார்ப்போம். இவங்க தாக்கியிருக்காங்க. அதில் இப்போ எப்படி தாக்கல் நடக்குன்னா, இஸ்ரேல் எங்கெல்லாம் இராணுவத்தை ஒழிச்சு வச்சுருக்கானோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு இருக்கிறானோ. இதை பிணங்களின் கணக்கில் வர்றதில்லை. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இவன் அங்கே போய் ஒழிச்சு வைக்கிறான் பாரு, அவன் அதை கண்டுபிடிச்சு அழிச்சிடான். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டது, நீ ரெக்கார்ட்ஸ் படி நீ காசாக்குள்ளால அனுப்புனவங்க, காசால காயம்பட்டும் இறந்து வந்தவங்களுக்கு இடையில லட்சக்கணக்கில் வித்தியாசம் இருக்கப்பான்னு கேட்டதுக்கு நான் உட்காந்து கணக்கு பார்த்து கால்குலேட்டர் அதுக்காக அமெரிக்காவில் கேட்டிருக்கேன், வந்த உடனே பார்த்து கணக்கு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு தோல்வி. அடுத்தது இஸ்ரேலால் முடிந்தது. நேற்று 24 இடங்களில் குண்டுகளை போட்டு இருக்கிறது. 64 பேர் இறந்திருக்கிறார்கள், 155 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த அப்பாவி எல்லாமே குழந்தைகளும் பெண்களும் தான். இந்த அப்பாவிகளை கொலை செய்வது தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இதுவரைக்கும் 41,182 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 95,280 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். இனிமே இந்த யுத்தத்தினுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, நார்தன் இஸ்ரேல், நார்தன் காசாவினோட வடக்கு பகுதி அமைதியாக இருக்கு, போலியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுமையாக போராளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அது எப்படி நாங்கள் விடுவோன்ட்டு நேற்று போயிருக்கான். அந்த ரிஸ்வான் நெய்பர்ஹுட்ல தரை வழியாக போக முடியல, வான்வெளியாக சில தாக்குதல்கள் நடத்திருக்கிறான். அதில் சிலர் இறந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பிடிவாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் எந்த நிலையிலும் இங்கே தான் வாழ்வோம், மரணம் கவிட்டு போனால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை, நாங்கள் ஷஹீதாகிறோம், அதுக்காக அகதிகள் ஸ்டேட்டஸில் உலகத்தின் எந்த பகுதியிலும் போய் வாழ மாட்டோம் என்று முடிவில் இருந்தவர்கள் தான் மரணத்தை வழிநடுக இருக்கிறது குண்டு வீச்சு என்பது தெரிந்திருந்தும் அங்கே போய் செட்டில் ஆனாங்க. நேற்று திரும்ப போயிருக்கான். அவனுள்ளே சொல்லலாம், 5வது முறை நீ வடக்கு காசாவுக்கு 5வது முறை போகிற, உனக்கு அவமானமா இல்லையான்னு. 5வது முறை தரைவழியாக போக முடியல. ஏன்னா இப்போ நெட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஆக்சஸ், அதை பற்றி அவன் பேசவே இல்லை. பிலாடெல்ஃபியாவை தான் நெத்தன்யாஹூ பேசினான். இப்போ ரஃபா கிராசிங்கில் எவ்வளோ பெரிய அவமானம் காத்திருந்தது என்பது தெளிவாகிறது. அடுத்தது ரஃபா கிராசிங்கும் போச்சு, அப்போ பிலடெல்ஃபியாவும் போச்சு. எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஏமாத்திருக்காங்க பாருங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனோட உள்ளே வர வச்சு அந்த டனல்ஸை கொளுத்தி விட்டான். இவனு அதை எப்படி இங்கே பல்ட்டி அடிக்கிறான்னா, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி
அதை அழித்தோம்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு அமித் செல்வி என்பவர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், இவங்க நாங்கள் 8,000 10,000 பேரை கொண்டுட்டோங்கிறாங்க ஹமாஸ் போராளிகளை. ஆனால் அவர்கள் இன்னும் அப்படியே தான் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் ஒருத்தரும் ஷஹீதாகலன்னு இல்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு 2,000 பேர் இறந்துருப்பாங்க இது வரைக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவங்க 3,000 4,000 பேரை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க. அழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு டனல்ஸுக்கும் எதிர்த்தால அவர்கள் இன்னொரு டனல்ஸை உருவாக்கிறாங்க. டனல்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு, அதை புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படி அந்த 5வது முறையாக நார்தன் காசாவுக்கு அவர்கள் படையெடுத்து இருக்கிறார்கள், அங்கே அடி வாங்கி இருக்கிறார்கள். இவன் அள்ளிட்டு போகிற பணத்தை பார்க்கும்போது இந்த 41,000 தாண்டிட்டு 41,000 பேர் ஷஹீதுன்னா, இஸ்ரேலிய பணங்கள் லட்சக்கணக்கில் போகுதுன்னாகவும் இஸ்ரேலு சுப்ரீம் கோர்ட்டில் கணக்கு நீதிபதி கேட்குறார். நீதிபதி கொஞ்சம் அக்கறை உள்ளவர் போல தெரியுது. அதுக்கப்புறம் அறிக்கை விட்டவங்களெல்லாம் நேற்று நான் ரொம்ப விளக்கமாக சொன்னேன், நம்மளுடைய தோழர்களை இப்படி சாவு கொடுக்க முடியாதுன்னு 1000 பேர் ரிசைன் பண்ணிட்டு நாட் டு கோஆப்ரேட் வித் இஸ்ரேல் ஆர்மி. இஸ்ரேல் ஆர்மியில் உள்ளவனே அறிக்கை விடுறான், நம்ம ஆர்மியை கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. நெத்தன்யாஹுவுடைய சோல் மோட்டிவ் பதவியில் இருக்கிறது, எல்லாம் அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லை. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நேற்று ஒரு குண்டு வெடித்து, கார் குண்டு வெடித்து எரிந்ததை சொன்னோம். அடுத்தடுத்து நேற்று 2, இப்பொழுது 1, 3 குண்டுவெடிப்புகள் நடந்து, அதாவது சென்ட்ரல் இஸ்ரேலில் ரமீலால நடந்திருக்கிறது. இப்பொழுது டெல்லவீவில் குண்டு இது நடந்திருக்கிறது. முதலாக காசாவில் குண்டு போட்டு அப்பாவிகள் இறக்கும்போது அந்த குடும்பத்தினர் கொஞ்சம் அழுவதை பார்க்குறோம். இப்போ இவனு துண்டை காணும் துணியை காணலன்னு டெல்லவீவ் முழுவதும் ஓடுவதை நேற்று பார்க்க முடிந்தது. அடுத்தது அல் அக்ஸா மார்டைர்ஸ் பிரிகேட், இவங்க இந்த அப்பாஸ் இருக்கான் பாருங்க, முனாஃபிக்கு, அவனுடைய 10ஆம் பிரிவை சார்ந்தவர்கள். அவனும் அப்பாஸ்கிட்ட சொல்லிட்டான், இனிமேல் தாஜா போடுற வேலையெல்லாம் இங்கே நடக்காது, நிறைய அப்பாவிகளை கொலை செய்கிறான், நாங்கள் நேரம் இந்த போராளிகளை குழுக்களோட சேர்ந்துருவோம்னு சொல்லி நேற்று நிறைய சண்டை போட்டிருக்காங்க. நிபுலஸில், ஜெனினில், கில்கிலாவில். இவனும் அங்கே இப்போ பில்டிங்களை உடைக்கிறது, ஆஸ்பத்திரியை உடைக்கிறது இவனுடைய ஒரு பெரிய யுத்தம் இது. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய குண்டுகளை ஆஸ்பத்திரியில், அகதிகள் முகாம்களில், பில்டிங்களுக்கு மேலே போட்டு தகர்க்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் காசாவை போல டனல்ஸ் அது மாதிரி இல்லாமல் இருந்தாலும் பயங்கரமாக நேற்று சண்டையிட்டு 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை அழித்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பிணங்களும் பொறுக்கி செல்லப்பட்டு இருக்கின்றன. அதே மாதிரி கில்கிலா, ஜபல் அல் ஆசாத் போன்ற இடங்களில் பாலஸ்தீன போராளிகள் சண்டையிட்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த போராளிகளுடைய எண்ணிக்கை மேற்கு கரையில் அதிகமாகி வருகிறது. இதை இஸ்ரேலினுடைய சாபக்கு சொல்லி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இது பெரிய சாபக்கேடாக மாறுது, சண்டை நம்ம வீட்டுக்குள்ளால வந்துட்டு அப்படின்னு. சாபக்கு இப்போ நேற்று இன்னொரு அறிக்கை விட்டுருக்கு, அதில் எஹியா சின்வரை டார்கெட் பண்ணுறோம், த ஒன்லி மிஸ்டேக் வி ஹவ் நாட் டன். அதுக்கு அர்த்தம், அதுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அதாவது எஹியா சின்வரை கொலை செய்யாமல் விட்டதுதான் மிகப்பெரிய தவறுன்னு. எஹியா சின்வரை இவர்கள் தேடி போனார்களாம், டனல்ஸுக்குள்ளால இருந்தாராம், அவருடைய காஃபி ஆறாமலே இருந்துதான், கிட்ட வரைக்கும் போயிட்டாங்களாம், அவர் அப்பந்தான் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாராம். அதனால இவங்க கொலை செய்ய முடியலையாம். இப்படியெல்லாம் நம்ம நக்கலாவோ கிண்டலாவோ பேசினாலும் எஹியா சின்வர் கவனமாக இருக்கணும். ஏன்னா 24 மணி நேரமும் அவரை குறி வைக்கிறானோ, இது வரைக்கும் 24 முறையோ 25 முறையோ அவர் தப்பித்து விட்டார் என்று ஆதங்கப்படுகிறார்கள். அது ஏதாவது தவறு நடந்து விட்டால் இந்த பொதுமக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும், ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபீட் மாதிரி வரும். அதனால எஹியா சின்வர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர் காஃபி சூடாக இவனுக்கு வச்சுட்டு போனாரா, அல்லது சூடாகிட்டு இருக்கும்போது இவனை போனானா, மொத்தமாக அது எத்தனையுமே டனல்ஸுக்குள்ளால கண்டுபிடிக்க மாட்ட மாதிரி தெரியல, ஏதோ ஒரு டீ கடையை போய் எடுத்த மாதிரி தெரியுது. அதுதான் அன்னைக்கு தெரிஞ்ச இது. அதுக்கு பிறகு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நேற்று பெருசாக அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்கள் எஹியா சின்வரை எப்பொழுது வேண்டுமானாலும் கை வைத்து விடுவோம், நெருங்கி விட்டோம், கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில நேரங்களில் போராளிகளுடைய தலைவரை பார்க்குறதே ஒரு பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷனாக இருக்கும். நான் போராடுப்பா அப்படின்னு பார்க்குறது. அடுத்தது ஹூத்திஸ், இன்னைக்கு அவங்க தான் வேர்ல்டு ஹீரோ ஆகிட்டு வராங்க. அவங்க நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, 700 முறை
அமெரிக்காவும் யூகேயும் எங்களை தாக்கியும் நாங்கள் எங்களுடைய பலம் சற்றும் குறையவில்லை என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி சென்டர் நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. 1,00,000 2,00,000 ஹூத்திஸ் சிரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அப்படின்னு. இது எடுத்த உடனே நடந்தது அல்ல, இது காலப்போக்கில் நடந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில. அதை எப்படி கடந்தார்கள் என்பதை இஸ்ரேலி செக்யூரிட்டி சென்டர் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, த கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹூத்திஸ் ஹாவ் மேட் இட் பாசிபிள். அதாவது இஸ்லாமிய போராளிகள் குழுக்களுடைய ஒற்றுமையும் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கோஆபரேஷனும் ஹூத்திஸ் ஈஸியாக சிரியாவுக்கு வர்றதுக்கு உதவி செய்தது. அப்போ 3,71,000 சொச்சம் பேர் எங்கள்கிட்ட களத்தில் இறங்கி போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஹூத்திஸ் அறிக்கை விட்டிருந்தார்கள். இப்பொழுது அதில் 2,00,000 பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டதா இஸ்ரேலி செக்யூரிட்டி சென்டர் சொல்லுது. இப்போ கொஞ்ச நாளாவே முதுகுல சுடணும், அணுகுண்டு போடணும்னு சொல்லிட்டு இருந்த பென் குயர் நேற்று அழ ஆரம்பிச்சிருக்கான். என்னப்பா எல்லா பக்கமும் தாக்குறாங்க, நார்தன் இஸ்ரேல் கம்ப்ளீட்டா போயிட்டு அப்படின்னு நேற்று ஒப்பாரி வைக்க வச்சிருக்கான். ஆனா இந்த ஒப்பாரியை கேட்காத மக்கள் நேற்று போராடிட்டு இருக்கும்போது அவனை விரட்டியிருக்காங்க. விரட்டுங்க, ஒன்னால தாண்டா இந்த யுத்தம் இவ்வளவு நாள் நீண்டது. போர் நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றும் போதெல்லாம் நீ அதை எதிர்த்து இல்லை போர் வேணும்னு நீ என்ன செய்த, ஓட்டளித்து போர் நிறுத்தத்தை தடுத்தாய். இப்பொழுது மொத்தமா எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்க வந்திருக்கக்கூடிய ஹூத்திஸோடைய பலத்தை பற்றி சொல்லும்போது ஏர்ஃபோர்ஸ் வான்வழி தாக்குதல், அதாவது மிசில் ஃபோர்ஸ்ன்னு சொல்லாங்க. மிசில் ஃபோர்ஸ், அதே மாதிரி நேவல் கப்பல் படை, அதே போல காலால் படை. அதனால சிரியால இருந்து இஸ்ரேலுக்குள்ளால் இறங்கி அவர்கள் சண்டையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1. நான் இதே காலொலியில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது லெபனான் ஃப்ராண்டை இஸ்ரேல் ஓபன் பண்ணிச்சுன்னு சொன்னால், லெபனானோட யுத்தத்தை திறந்தது என்று சொன்னால், சிரியாவில் இருந்தும் ஏமனில் இருந்தும் போராளிகள் எளிதாக லெபனானுக்கு வர முடியும் என்று, அதுவும் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதனிடையே எல்லா போராளிகள் குழுக்களும், ஹமாஸ் இன்னும் 14 குழுக்கள் அங்க காசாலை சண்டை போடுபவர்கள், இப்போ அதே குழு தான் வெஸ்ட் பேங்க்லையும் போடுது. 10ஆம் பிரிவும் கூட சேர்ந்துருக்கு. அப்பாஸோடைய மிலிட்ரி விங்கு 10ஆம் பிரிவு நேற்று வெஸ்ட் பேங்கில் அவங்க தான் நிறைய சண்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழுக்கள்லாம் சேர்ந்து ஒரு மசூரா நடத்திருக்காங்க. அடுத்த ஃபர்தர் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும், ஹிஸ்புல்லா உட்பட, ஹிஸ்புல்லா, அன்சாருல்லா, ஹூத்திஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஷூரா நடத்தியிருக்காங்க. அந்த மசூரா, அந்த கலந்தாலோசனையின் பின்னணியில் தான் இனி இந்த ஹூத்திஸோடைய காலால் படையினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று. இதுல சிரியானுடைய கோலான் ஹைட்ஸு எகிப்திலிருந்து போயிட்டுதுங்கிறதான் நம்ம இப்போ அடிச்சு கூற முடியாவிட்டாலும், நேற்று நான் ஹூத்திஸ் வர்றதை உறுதி செய்ய முடியலன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு இஸ்ரேலி செக்யூரிட்டி சென்டர் அறிவிச்சதுனால அந்த செய்தியை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அதே போல கோலான் ஹைட்ஸு கையை விட்டு போய்விட்டது என்பது போலதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முறை அடி வாங்கும் போது ஒரு புது யூனிட்டை கொண்டு வச்சா எல்லாத்தையுமே நிமித்தி கடத்திட்டாங்க. நேற்று ஹிஸ்புல்லாவும் மேல் கோலான் பேரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரியன் கோலான் ஹைட்ஸ்ல இருந்த ஹெர்மோன் 810 பிரிகேட்ஸை அடிச்சு நிமித்திருக்காங்க. அதை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. அதனால இப்போ ஹூத்திஸும் சிரியாவுக்கு வந்துட்டா கோலான் ஹைட்ஸு போய்விட்டது. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு கிடைத்த லாபம் ரஃபா கிராசிங்கும் பிலடெல்பியாவையும் எகிப்தோட பிலடெல்பியாவையும் கையகப்படுத்தினது லாபமா முடியும். கோலான் சிரியன் கோலான் ஹைட்ஸ் அதை விட்டு கையை விட்டு போகுன்னு இப்போ பார்த்த பிறகுதான் தெரியுது. பிலடெல்பியாவை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. எகிப்து இதுல நல்ல வேலை ஒன்று செய்திருக்கு, நல்ல சரியான வேலை செய்திருக்கு. அதே பெரிய அளவில் முஜாஹிதுகளுக்கு உதவி செய்திருக்கிறது. நான் ஒரு 60 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு 60 அல்லது 30 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், எர்டுகானை சந்தித்த எகிப்தினுடைய வெளிநாட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், நாங்கள் உணவுப் பொருளும் எரிபொருட்களும் ஆயுதங்களும், ஆயுதத்தை சொல்லலை, இதெல்லாம் ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதாபிமான உதவிகள் எல்லாம் அனுப்பி கொண்டே தான் இருக்கிறோம் என்று சொன்னார். அது பின்னாடி தான் தெரியுது, ரஃபா கிராசிங்கையும் பிலடெல்பியா கிராசிங்கையும் இவங்க தான் 2 பேருமே, அதாவது ஹமாஸும் எகிப்தும் தான் இது பண்ணியிருக்காங்க. இவன் போய் பார்த்ததெல்லாம்
உடஞ்சதும் இடிபாடும் செத்ததும் தான் இவனுக்கு மிச்சம். அடுத்தால நேற்று அந்த ஹெர்மான் எயிட்டு இதுக்கு பிறகு சீசோ ட்ரோன்ஸை வச்சு அந்த பிரிகேட்ஸை தாக்கின பிறகு இனி சிரியா வந்து கோலான் ஹைட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு இல்லை என்பது உறுதியாக செய்ய வேண்டும். 1-2 நாளையில் அதனோட உண்மை நிலவரம் தெரிந்துவிடும். அதன் பிறகு ரிசர்வ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த நார்தன் காப்ஸ் இப்போ என்ன ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஸ்ட்ரைட்டாக இருந்தது, இப்போ வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஸ்பை சென்டர் ஹத்தாப் யாரன்ல அடிக்குது. இனிமே ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், நம்மெல்லாம் இவங்க வந்து இவங்க ஹிஸ்புல்லாவினுடைய ஆகஸ்ட் 25 தாக்குதலில் ஒரு ஸ்பை சென்டர் 8200 தாக்கப்பட்டதாக சொன்னோம். இப்போதான் ஒரு செய்தி ஊர்ஜிதம் செய்யப்பட்ட செய்தியாக வெளியில் வருகிறது. ஐன் சிம்மா என்ற ஸ்பை சைட்டு பக்கத்தில் இருந்தது. நாம் 990 சொன்னோம். அதுக்கு கூட இதுக்கு பக்கத்தில் இருந்த ஐன் சிம்மா என்ற ஸ்பை சென்டரும் அடிக்கப்பட்டு இருக்கிறது. இது இப்போ இஸ்ரேலிய மீடியாக்களும் உலகத்தில் உள்ள மீடியாக்களும் என்ன சொல்றதுன்னா, அந்த பகல் சுக்கூர் ஃபேஸ் 1 அட்டாக் மிகப்பெரிய வெற்றியில முடிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நார்தன் இஸ்ரேல்ல வடக்கு இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்பதை ஒத்த வரியில் சொல்லிவிடுகிறார் ஒரு இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அமைச்சர். நீங்க வந்து நார்தன் இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களே, நீங்கள் டெல் அவீவுக்கு பக்கத்தில் இல்லை, நீங்க நியூ காசாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் புதிய காசாவுக்கு பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க, ஏன்னா ஒரே இடிபாடாவும் கிடக்கு, அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கலாம். இனி நீங்க காசாவோட சேர்ந்ததை தவிர வேற வழி கிடையாது என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நேற்று ஒரு 16 செட்டில்மெண்ட்டை ஹிஸ்புல்லா வந்து தாக்கி இருக்கு. அத்தனை பேரும் அங்கிருந்து வெளியில போயிருக்காங்க. யாரும் திரும்ப வரக்கூடிய எண்ணத்துல இல்லை. இப்போ வார் அப்ஜெக்டிவ்ல ஒன்னான்னா, இஸ்ரேலுடைய வார் யுத்த கொள்கைகளில் ஒன்று வடக்கில் இருந்து வந்தவங்களை அங்கே திரும்ப அனுப்புவது. செத்தாலும் போகமாட்டாயா நீ? அவனுக்கு நான் சொன்ன மாதிரி நீ கபர்ஸ்தானை பூட்டிட்டா மரணமே நடக்காதுன்னு நினைச்சேன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இனிமே நீங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டா எங்க போவான்? நான் இப்ப 16 செட்டில்மெண்ட் அடிச்சிருக்கான், 14 குடியிருப்புகளை அடிச்சிருக்கான். அத்தனை பேரும் வெளியில வரான். ஏற்கனவே நீ ரொம்ப பெருசா உலகத்துல ஆக்கிரமிச்சு கொண்டு வந்த வெஸ்ட் பெங்கால் உள்ளவெல்லாம் துண்டகானம் துணியங்கள்னு பென்கூரியர் ஏர்போர்ட்ல நிற்கிறான். ஆக அதை இதுல இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னா, நம்ம எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் பாதன் என்பவர் இந்த ஹமாஸு ஹிஸ்புல்லா இவங்களுடைய உளவுத்துறையை சார்ந்தவர்களையும் ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவரையும் சந்தித்து இருக்கிறார். அவங்க அங்கே என்ன அன்காரால, அதாவது எகிப்தினுடைய துருக்கியினுடைய தலைநகரில் சந்திச்சிருக்காரு. அப்போ துருக்கி இன்டெலிஜென்ஸில் அது கொஞ்சம் ஸ்பையிங்கில் வேர்ல்டில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுவும் இவர்களும் சந்தித்து இருக்கிறார்கள். அடுத்தால எகிப்து ஹவுதீஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த ரெட் சீயில் கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் ஈஸி பண்ணால் எனக்கு அந்த சுயஸ் கனாலில் உள்ள வருமானம் கொஞ்சம் கிடைக்கும். அது பெரிய அளவில் பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் பேசி அது என்ன செய்யலாம் பார்ப்போம். ஏன்னா இப்போ கடல் ஆதிக்கம் யாரு கையில் இருக்குன்னா ஹூத்தீஸு கையில் இருக்கு. ஹூத்தீஸும் வாரேன்னு இருக்காங்க. வாரேன் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய அளவில் போராளிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை கோஆபரேஷன் இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹூத்தீஸு சிரியா வரைக்கும் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எப்படியோ தாண்டி வந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாகனங்களில் வர்றதையும் சிலர் காட்டுகிறார்கள். இந்த வீடியோவில் சிலதை நம்ப முடியாது. ஏன்னா எங்கே இருந்தால் தூக்கி எங்கே இருந்தாது சேர்த்து விட்டுருவாங்க. ஆனால் இப்பொழுது இஸ்ரேலி செக்யூரிட்டி சென்டர் சொல்லுவதனால் அதை நாம் நம்பலாம். அடுத்தது துருக்கிக்கு அந்த ஆஷானோர்ங்கிற அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் இஸ்ரேலர்களால் சுட்டு கொல்லப்பட்ட போன வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், இந்த வெள்ளிக்கிழமை முந்தின வெள்ளிக்கிழமை 26 வயதான அந்த சகோதரியை அவள் நிலங்களை பிடுங்குவதற்கு எதிராக போராடி கொண்டிருந்தவளை கொலை செய்தார்கள். அவளுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதிலே துருக்கிக்கு ஒரு பெரிய சவாலும் இருக்கிறது. இதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போய் வெள்ளை பேப்பரில் கருப்பு மைய தடை போட போறியா, அல்லது இதற்கு மற்ற இஸ்லாமிய போராளிகள் சொல்வது போல எதிர் நடவடிக்கை எதுவும் எடுப்பாயா என்ற கேள்வி இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.